ஹாய் ப்ரோ. வாங்க ப்ரோ, உட்காருங்க. ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்ட. சீஃப் கெஸ்டா கூப்பிட்டா வரமாட்டேங்கிற. சாரி ப்ரோ, அன்னைக்கு ரோகிணிக்கு உடம்பு முடியல, அதான் வர முடியாம போயிடுச்சு. அட என்னையா நீ, அங்க உன் பேரை போட்டு பெரிய பெரிய பேனர்லாம் வச்சிருந்தாங்க தெரியுமா? தொழிலதிபர் மனோஜ் அவர்களே வருக வருகன்னு பேனர்லாம் இருந்துச்சு. அப்படியே ப்ரோ? ஆமா, நீ மட்டும் வந்து பேசியிருந்தேன்னு வச்சுக்க, அந்த வீடியோவை சோசியல் மீடியால போட்டு ப்ரமோட் பண்ணிருக்கலாம். உன் கடை பேரும் நல்லா வெளியில தெரிஞ்சிருக்கும். கடைக்கும் கஸ்டமர் அதிகமா வந்திருப்பாங்க. நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியே. சாரிங்க, மனோஜ் மேல தப்பில்ல. எனக்கு மயக்க வர மாதிரி இருந்துச்சு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கு கால் பண்ணேன். சரி நீங்க போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். பரவாயில்ல சிஸ்டர், பாத்துக்கலாம். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் மனோஜ் ஐநா சபையில பேச வாய்ப்பு கிடைச்சா கூட போக மாட்டாரு. நானே அதை மனசுல வச்சுதானே அந்த டிராமாவை பண்ணேன். அப்புறம் ப்ரோ, அங்க என்ன ஆச்சு? சீஃப் கெஸ்டா யார் வந்தாங்க? நீ வரலன்னு சொல்லிட்ட, அப்புறம் சீஃப் கெஸ்ட் வாங்க கடைக்கா போக முடியும்? கடைசியில என்னையே கூப்பிட்டு பிரைஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க. நீங்க ஏன் கொடுத்தீங்க? நீங்க சாதாரண வட்டிக்கு வர ஆள் தானே நீங்க? ஓஹோ, உன் அளவுக்கு படிப்பு இல்லைனாலும் எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கையா. அங்க எடுத்த போட்டோஸை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரி கொடுங்க. அப்புறம் நான் பார்க்கலாம், ஏதோ பொறாமையில பார்க்கலன்னு நினச்சிக்க போறீங்க. பொறாமையா மூஞ்ச வச்சுக்கிட்டு பொறாம இல்லைன்னு சொல்றியா? நீ தான் நல்ல ஒரு பிசினஸ் மேன். இந்த போட்டோவை பாரு. ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சவங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க எல்லா பசங்களுக்கும் நான் தான் கொடுத்தேன் அவார்டு. ஐயோ, கிருஷ் நல்லா படிக்கிறவன் தான். ஏதோ கேம்ல வேற கலந்துக்க போறேன்னு சொன்னான். ஒருவேளை அவன் வாங்கியிருப்பானா? கூட மனோஜ், நான் பாக்குறேன். உனக்கு தான் இன்ட்ரெஸ்டே இல்லையே. ஆமா சிஸ்டர், இவன் வயிறு எரிஞ்சு பாக்குறத பார்த்தா போட்டோவே எரிஞ்சிடும் போல இருக்கு. நீங்க பாருங்க.